இந்த வீடியோல நம்ம DJI ட்ரோன்ஸ்க்கான ஒரு ஆக்சஸரி முக்கியமான ஆக்சஸரி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ABS கேஸ். ட்ரோனை வந்து சேஃபா நல்லா போர்ட்டபிளா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ABS கேஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. நான் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நானே வந்து நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ABS கேஸ் வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனல்லே. என் ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து Mavic மினிக்கு மட்டும் தான். Mavic மினி, மினி 2, மினி SE அந்த நானோ ட்ரோனுக்கான கேஸ் மட்டும் தான். பட் இந்த வீடியோல நான் வந்து பெரிய கேசஸ்லாம் வந்து ரிவ்யூக்கு கேட்டிருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏர் டிராப்பிங் சிஸ்டம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அதை பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து Mavic 2 Pro, Mavic 2 சீரிஸ் ட்ரோன்ஸ், Air 2, Air 2s, அப்புறம் Mavic 3, அப்புறம் Mavic மினி, மினி 2, மினி SE 4 கேஸ் வந்து நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்ச நேரத்தில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நான் வந்து என் முக காமிச்சு இப்போ பேச போகிறதுல நம்ம டாப் ஆங்கிள் இருந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Air 2s கேஸ் எடுத்துருக்கோங்க. Air 2s பாக்ஸு நம்ம ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, கேஸு ஓகே. வாட்டர் ப்ரூஃப் கேரிங் கேஸ் DJI Air 2s Air 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேரிங் கேஸ் ஃபார் DJI Air 2 Air 2s, அப்புறம் எல்லா லாங்குவேஜ்லையுமே போட்டிருக்காங்க. இங்கே நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பெனி நேம், ஷென்சன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கம்பெனி நேமு, கம்பெனி அட்ரஸ் சைனா தாங்க ஆப்வியஸாக. ஏன்னா வந்து DJI ட்ரோன்ஸே வந்து மேட் இன் சைனா தான். ஸோ அதோட ஆக்சஸரியுமே சைனாவில் செய்கிறாங்கன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த STARTRC அந்த அப்படின்ற அந்த இது இருக்குது லோகோ. இது வந்து ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டுங்க, சும்மா ஒரு லோக்கல் கேஸ் கிடையாது. STARTRC அப்படின்ற பிராண்டோட ஒரு கேஸு, ABSல மேட் பண்ண ஒரு கேஸு. ஓகே, இது வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அப்படியே இப்படி வருது பாருங்கள். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ட்ரோன் வைக்க முடியும். இது வந்து ஃபோம் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்லது. ஏன்னா ஒரு பேட்டரி மட்டும் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம், இன்னொரு பேட்டரி இல்லைனா அதுக்கு பதில் இந்த ஃபோம் போட்டும் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவுமே வருதுங்க. ஷூ பாலிஷ் போடுற அந்த ஸ்பாஞ்சு மாதிரியே இருக்குது. ஸோ இது இருக்குது பாருங்கள், இந்த ட்ரோன் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். 3 பேட்ரி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலர் வைக்கிறதுக்கு இது இருக்குது பாருங்கள். அடியில் வந்து பேட்டரி வச்சுக்கலாம். இந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை குவாலிட்டிங்க, நல்லா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், திரும்பி அதே பொசிஷனுக்கே வந்துடுச்சு. நம்ம நார்மலாக அந்த கொளுத்து வேலை பார்க்குற அந்த ஸ்பாஞ்சு தான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி புழிஞ்சவொடனே அப்படியே இதுவாகிடும்னு நினச்சேன். பட் அது குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ ட்ரோன் இங்கே அழகாக ப்ளேஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பேட்டரிஸ், ரிமோட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் சார்ஜர்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே இப்போ ஓப்பன் பண்ண போகிறதில்ல இந்த இடத்துல. ஸோ குவாலிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ABS தான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது அப்படின்னா இந்த பக்கமும் வந்து இடிக்காது, நல்லாவே உள்ள டீப்பாக போகுது. ஸோ இதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து 2 லாக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். இங்கே வந்து நம்ம லாக் போட்டுக்கலாங்க. இது யாருக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா ஏர்போர்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஃப்ளைட்டில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க. நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சு வந்து ஃப்ளைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. மேப்பிங்கு, அப்புறம் வெளி ஸ்டேட்டில் வந்து ஒர்க் அதிகமாக வரும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ABS கேஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்னையுமே வந்து கேட்டிருந்தாங்க ABS கேஸ் அது இருந்தால் சொல்லுப்பா இந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் வந்து நார்மல் பேக் மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது வந்து அது சேஃபாகவே இருக்காது. எங்களுக்கு ட்ரோன் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் வந்து செக்இன் லக்கேஜில் கொடுத்தாலும் அங்கே வந்து ஃப்ரெஜைல்னு ஸ்டிக்கர் ஓட்டினாலுமே பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. ஏர்போர்ட்டில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாங்களே வந்து ஒர்க்குக்காக போகிறோம், ஒரு ஜாலி டூருக்காக போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல, ஒர்க்குக்கு இந்த ட்ரோன் வச்சு தான் எங்களோட வேலையே. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெட்டிங் வீடியோகிராஃபிலாம் எடுப்பாங்க. வெட்டிங்லாம் வந்து நம்ம நார்மலாக ட்ரோனை வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனால் அது அந்த லுக் இருக்காது. மெயினாக சேஃப்டியும் வந்து கம்மி, லுக்கும் கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸில் வந்து பண்ணும்போது, இந்த மாதிரி ABS கேஸில் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்க்கும்போது ரக்கடாக இருக்கும் லுக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இங்கே ஒரு லாக்கு மாதிரி இருக்கும், நம்ம டிஃபன் பாக்ஸ் போடுற லாக்கு மாதிரி அழுத்திட்டு இப்படி உள்ளே இப்படி வச்சுட்டு அப்புறமா அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நல்லா லாக் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன க்ளோபு போட்டு இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு லாக் வந்து போனோம்னா 2 பக்கம் லாக் பண்ணிக்கலாம். இப்படி அழகாக ஈஸியாக கேரி பண்ண முடியும் ABS கேஸு. இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஒரு கார் மேலே ஏற்றி இறக்கினாலும் அது வந்து எதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும், டேமேஜ் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட விளம்பரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்க்கும்போது அதிலே வந்து ஒரு வீடியோ இருக்கும். அதிலே வந்து இந்த ட்ரோன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, டியூரபிளாக இருக்குது அப்படின்ற டெஸ்ட்லாம் வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து Air 2, Air 2s இந்த 2 ட்ரோனுக்குமே ஆன ஒரு மாடல். அடுத்து வந்து நம்ம Mavic 3 இது பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து Mavic 3 கேஸு. கேமரா ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தலை, ரொம்ப பெரிய கேஸுங்க இது. இப்படி வச்சாவது 10 தான் தெரியல. ஸோ ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். வந்த கேஸ்லேயே வந்து இதுதான் ரொம்ப பெருசாக இருந்தது. நான் இது வரைக்கும் Mavic 3 நேரில் பார்த்ததில்ல. அந்த Mavic 3 ட்ரோன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத இந்த கேஸை பார்த்தாலே தெரியுதுங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது கேஸே. இப்போ ட்ரோன் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு மட்டும் பார்த்துக்கோங்க.
ஓகேங்க. ஹார்ட் ஷெல் கேஸ் ஃபார் Mavic 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேரியிங் கேஸ் ஃபார் DJI Mavic 3 அதே தான் போட்டிருக்காங்க. சேம் கம்பெனி நேமு அதே தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பணம் வைக்கிற சூட் கேஸ் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ பெருசு. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா STARTRC அப்படின்ற அந்த பிராண்டிங்கோட போட்டிருக்காங்க. ஏன்னா இது STARTRC பிராண்டட் ப்ராடக்ட்டு. ABS அப்படின்னா வந்து அக்ரிலோ நைட்ரில் பியூட்டாஸ்டைரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ABS வாட்டர் ப்ரூஃப் ஆர்ட் ஷெல் கேஸ் அப்படின்னு தான் இவங்க வந்து அதை சொல்கிறாங்க. எப்படின்னு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம் திரும்பியும். அதே டிஃபன் பாக்ஸ் மாதிரியான ஒரு லாக்கு தான். சரி, கீழே லாக் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வேக்யூம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நாப் மாதிரி. இதை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே வெளியே வருது. நல்லா தெரியுது. அது எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் அந்த கேஸ் ஓப்பன் பண்ணும்போது என்னாச்சுன்னா அப்படியே அந்த ஒரு டைட்டாக இருந்தது, வேக்யூமாக இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணோடனே அப்படியே அந்த கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சது. அது இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஒரு கை அளவு இருக்குது அந்த சைஸே பார்த்தீங்கன்னா Mavic 3. ஸோ இதுவுமே அதே மாதிரி தாங்க. ஸ்மார்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நார்மல் ரிமோட்னா இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரிஸு ப்ரொவிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 1 2 3 இங்கே மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்சசரிஸ் சார்ஜர் அதெல்லாமே வந்து உங்களால் கீழே ப்ளேஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. கீழே பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இடம். பட் கீழே வந்து உங்களுக்கு அப்படியே டீப்பாக போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே போது பாருங்கள். பேட்டரி என்னமோ கீழே கொஞ்சோண்டு தான், பட் கீழே வரைக்கும் ப்ரொஃபிஷன் போகும். ஸோ நீங்கள் இதில் மேல் சைஸை மட்டும் பார்த்துட்டு இன்னும் ஒன்றுமே இல்லையே, வெறும் ட்ரோனு ரிமோட் கண்ட்ரோலர் பேட்டரி மட்டும் தான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இது ஓப்பன் பண்ண கீழே அந்த சார்ஜருக்கான ப்ரொவிஷன் அதெல்லாமே சேர்ந்து கீழே தாங்க இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறல. ஏன்னா என்கிட்ட ட்ரோன் இருந்ததுன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுக்குமே வந்து அந்த ஒரு லாக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே சைடில் வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு கேப் மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பெல்ட் மாதிரி மாட்டி அதை கையில் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. லாக்கு. அதுக்கப்புறமா இங்கே 2 பூட்டு சேம் தான். டிசைன் வைஸ் பார்க்கும்போது எல்லா ட்ரோனுக்குமே இதே மாதிரி தான் லாக் சிம்பிள் போட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கேரி பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் இப்போ வெட்டிங் வீடியோகிராஃபிலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ABS கேஸ் வந்து எடுத்துகிட்டு போகும்போது சேஃபாகவும் இருக்கும், அதே நேரத்தில் லுக்காகவும் இருக்கும். ஒரு ஈவெண்ட்டெல்லாம் வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் எதிர்பார்க்குறதே பார்த்தீங்கன்னா, என்ன இது ட்ரோன் ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுக்காக இவ்வளோ காசு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ ட்ரோன் வந்து சேம் தான், நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ட்ரோன் வச்சு. பட் அதோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த மாதிரி ABS கேஸ் மூலமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், சேஃப்டியுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அதை தூக்கி போட்டாலுமே ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா உள்ள ஃபோம் இருக்குது, வெளியே உங்களுக்கு கிராச்சஸ் ஆகுமே தவிர உள்ள வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் வெதர் ப்ரூஃப். ஓகேங்களா, வாட்டரும் வந்து உள்ளே என்டர் ஆகாது. ஏன்னா இங்கேயே ஆல்ரெடி அந்த வேக்யூம் மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக வந்து மாட்டிக்குதுங்க. அடுத்து வந்து Mavic 2 Pro பார்த்துடலாம். இது வந்து Mavic 2 Proக்கானது. Mavic 2 சீரிஸ், Mavic 2, Mavic 2 Pro, Mavic 2 Zoom அந்த மாதிரி ட்ரோனுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு கேஸு. ஸோ இது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. Mavic 3 மட்டும்தாங்க ரொம்ப பெருசு. வாட்டர் கேரிங் கேஸ் ஃபார் DJI Mavic 2, ஹார்ட் ஷெல் கேஸ் ஃபார் DJI Mavic 2. சேம் அதே மாதிரி தான் இருக்குது லுக்கு. கொஞ்சம் வந்து சின்னது, Mavic 3யோட கம்பேர் பண்ணும்போது சின்னது. அதே STARTRC தான். இதுவும் ஓப்பன் பண்ணிடலாம். இது Mavic 2 Proன்னும் போது இதோட ஃபோம் வந்து வேறு மாதிரி இருக்குது. 3 பேட்டரி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், சார்ஜர், அதுக்கப்புறமா கீழே ரிமோட் கண்ட்ரோலர், அப்புறம் மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு Mavic 2 Proக்கு இது வந்து கரெக்டாக இருக்குங்க, Mavic 2 சீரிஸ் ட்ரோன்ஸுக்கு. ஸோ லுக்கு வைஸ் எல்லாமே சேம் தாங்க. அதே மாதிரி லாக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. Mavic 3 கேஸ் மட்டும் தான் ரொம்ப பெருசு. நான் கடைசியாக வீடியோட எண்டில் வந்து எல்லாத்தையுமே ஒரு கம்பேரிசன் காட்டுறேன், எல்லா சைஸ் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Mavic 2 Pro ஏன்னா அது பழைய ட்ரோனாக இருந்தாலும் நிறைய பேர் வச்சிருக்க ட்ரோன் அதுதான். Mavic 2 Proன்றது வந்து ஒரு ஆசில் பிளாட் கேமரா இருக்க ஒரு ட்ரோனு, ரொம்ப ப்ரொஃபஷனல். ஆனால் 4K 30 ஃப்ரேம்ஸ் தான், ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். பட் ஆசில் பிளாட் கேமரானும் போது இன்னும் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். ஃப்ளைட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக அப்பயே 30 minutes ஃப்ளைட் டைம் இருந்த ஒரு ட்ரோனு. அதுக்கான ஒரு ABS கேஸுங்க இது. பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, காம்போ பேக்காக வந்து அவைலபிளாக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் Air 2S வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். எந்த ஒரு ஆக்சசரியுமே நீங்கள் இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா ஒரு காம்போ பேக் மாதிரி இருக்குது. அதாவது ABS கேஸு, ஏர் ட்ராப்பிங் சிஸ்டம், அப்புறம் ப்ரொப்பலர் கார்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் பூஸ்டர், இந்த 4 பார்ட்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு Air 2S காம்போன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சசரிக்கும் தனித்தனியாக வாங்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், காம்போ வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கூப்பன் கோட் டெக்விட்டியர் அப்படின்ற அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Mavic Mini, Mini 2, Mini SE இது வந்து நம்ம சேனலில் அதிகமான பேர் வச்சிருக்க ட்ரோனோட ஒரு ABS கேஸு. இதுவுமே பார்த்துலாம். ஸோ இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து இப்போ ஒரு கம்பேரிசன் மாதிரி இருக்கும், பெரிய ட்ரோனுங்களோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது இது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
சாஃப்டாக இருக்குங்க. மற்ற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. முன்னாடியே போட்டிருக்காங்க ஹார்ட் ஷெல் கேஸ் ஃபார் DJI மினி SE, மினி 2, மேவிக் மினி 3 மாடலுக்குமே வந்து கம்பேட்டபிள். கேஸ் அப்படின்னே வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிப்பீங்க. பட் இது அந்த மாதிரி இல்லைங்க, ஏபிஎஸ் கேஸு. ஏபிஎஸ் போது வந்து குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி டைப்பான அந்த லாக் இல்லைங்க, நார்மல் லாக் தான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். 90 டிகிரிக்கு அழகாக அது ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக குட்டியோண்டு இருக்குது. அழகாக நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த ஆக்சசரிஸ் தான் இருக்குது. DJI மேவிக் மினி, மினி SE இந்த 2 ட்ரோன் மாடலுக்கு வர ரிமோட் கண்ட்ரோலர் இந்த பக்கம் இருக்கும். மினி 2க்கு வருது இப்படி வைக்க போகிறோம். ஒரு சார்ஜிங் அப் பேட்டரியோடு சேர்த்து வைக்க முடியும். நம்ம ட்ரோன் வச்சிட போகிறோம். மற்ற ஆக்சசரிஸ் அதாவது ப்ரொப்பலர்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ், ஒரு சார்ஜரு, அந்த என்ன சொல்கிறது நாப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரிமோட் கண்ட்ரோலருக்கு வர நாப், அது ரிமோட்லேயே வச்சிருவோம். இருந்தாலும் இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது கார்டு ரீடர் இல்லை மற்ற ஆக்சசரி வைக்கிற மாதிரி இருக்குங்க. இது குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. சேம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து லாக் இருக்குது. மேலே வந்து அதே மாதிரி ஃபோமு எடுத்துகிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 லாக் இருக்குது. இதையுமே ட்ராவல் அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும். அழகாக பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேறு ஏதாவது லாக் வந்து கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா STARTRC பிராண்ட் லோகோ இருக்குது. இது குட்டியாக காம்பேக்டாக இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுவுமே வந்து ஒரு காம்போவாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மேவிக் மினி இல்லை மினி 2 புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேஸு, ப்ரொப்பலர் கார்டு, அப்புறமா LED லேண்டிங் கியர் வச்சு ஒரு காம்போ இருக்குது, நார்மல் லேண்டிங் கியர் வச்சு ஒரு காம்போ இருக்குது. அப்புறமா வந்து ப்ரொப்பலர் கார்டு, சிக்னல் பூஸ்டர். மேவிக் மினியாக இருந்தால் உங்களுக்கு அந்த சிக்னல் பூஸ்டர் கண்டிப்பாக தேவைப்படும். யாகியோட ஆண்டனா வச்சு இருக்குங்க, இல்லை பேராபோலிக் ஆண்டனாவுமே இருக்குது. எல்லா ஆக்சசரியுமே கிட்டத்தட்ட இருக்குது அதில் அந்த வெப்சைட்டில். வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு காம்போ ப்ரிஃபர் பண்ணுங்கள். புது ட்ரோன் வாங்கியிருக்கீங்கன்னா காம்போ ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக வரும். அதுக்கப்புறமா வந்து ப்ராடக்ட் வேல்யூவே வந்து தனித்தனியாக பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரஸ்டட் வெப்சைட் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு கம்பேரிசன் பார்த்துலாம் எல்லா ட்ரோனும் சைஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைஸ் படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேவிக் 3 ஃபஸ்ட்டில் இருக்குது. இது மேவிக் 2 ப்ரோ அந்த சீரிஸ் ட்ரோன்ஸ், மேவிக் 2 சீரிஸ்க்கு. இது ஏர் 2S. இது மேவிக் மினி, மினி 2, மினி SE இந்த ட்ரோனுக்கான கேஸு. சைஸ் படி பார்க்கும்போது தெரியும் மேவிக் 3 பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கேஸு. மேவிக் 2 சீரிஸ் அப்புறம் ஏர் 2Sக்கான கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. பட் இது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் தடியாகவும் இருக்குது. உள்ளே இருக்க ஃபோம் வேறு, ஸோ அது வேறு. அப்புறம் மேவிக் மினி, மினி 2 வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியோண்டு இருக்குங்க. ஸோ இந்த கேஸஸோட எக்ஸாக்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்டில் இருக்குங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் மேவிக் மினி, மினி 2, மினி SE இந்த ஏபிஎஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட். இது லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படி ரகடாக இருக்குது. இது வந்து அதோடவே கொஞ்சம் அப்படி பார்க்கும்போது வந்து இது சிமிலராக தான் இருக்குது. ரெண்டுமே மேவிக் 2 ப்ரோவும் ஏர் 2S கேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொரசொரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் மேவிக் 3ல தான் வந்து அப்படியே ஒரிஜினல் அந்த மிலிட்ரி கேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மிலிட்ரி கேஸ்னால் வந்து மிலிட்ரியில் ஒரு சூட் கேஸ் இருக்கும், அந்த சூட் கேஸ் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எவ்வளோ சொரசொரப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரகடான அந்த டிசைன்லாம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக காசு வைக்கிற அந்த பணப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூட் கேஸ், விஐபி சூட் கேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. உண்மையிலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரோன் ஆக்சசரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கூப்பன் கூட அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.